கிட்டத்தட்ட ஒரு ஒய்ஃபா வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டுற அளவுக்கு நானா வந்து தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன். நீயா தற்கொலை பண்ணி சாகுறன்னா சாகு. ஒரு நார்சிஸ்டினுடைய ஒரு ஒய்ஃப்ங்கிறது சொசைட்டில மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும். அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க போக விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் இவங்க முன்னேறாங்க, ஃபினான்ஷியலி கொஞ்சம் மேலே வர்றாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு பதட்டமாயிடும். நம்ம ஒரு நார்சிஸ்டினுடைய அப்பான்னு இருக்கு, அவங்க என்னுடைய பையன் வந்து என்னை வந்து பெருசா கண்டுக்கவே மாட்டேங்கிறா, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா, இவனுக்குலாம் நீங்க ஹையர் போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்க்கக்கூடிய ஆபீஸுக்கு இவங்க மெயில் பண்ணிருக்காரு. ஒரு பொம்மை மாதிரி வச்சு பயன்படுத்திப்பாங்க இன்னொரு நபரை. அதுவும் அழகான பொம்மையா இருக்குது. ஒரு நார்மலா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கேட்கறாங்க, கேட்காம போனாங்கன்னா அதை அப்படியே விட்டுறலாம். இல்லை பட் நார்சிஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா விட மாட்டாங்க. நீ இதை சொல்றதை கேட்காம போயிட்டியா, இன்னில இருந்து நீ தான் எனக்கு இது. அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டையோ அவங்களுடைய இந்த சொசைட்டிக்கும் அந்த மனைவிக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. இவங்களை அடிச்சா கேட்கறதுக்கு யாருமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நார்சிஸ்ட் ஃபேமிலியில போய் ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த ஃபேமிலியில இருந்து வெளில வர வேண்டியது அந்த விக்டிமுடைய கடமை. வெளியில வர்றது மட்டும்தான் சொல்யூஷன். வேற என்ன சொல்யூஷன் இருக்கு? நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா? உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா? தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா? பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும். தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் 9385616574. வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல இந்த நார்சிஸ்ட் அப்படின்றது இப்போ சமீப காலமா நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இதுல தொடர்பா நிறைய காணொலி போட்டிருக்கீங்க, நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இது ரிசர்ச் போயிட்டு இருக்கு, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நார்சிஸ்ட் அப்படின்னா என்ன? நார்சிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது முறையாக 1902 கண்டுபிடிக்கப்பட்டது. ரேங்க் ஓட்டோ அப்படிங்கிற ஒரு சைக்கோ அனாலிஸ்ட் தான் இந்த ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறார். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணங்கள்ங்கிறது, சில ஆட்கள் மனுஷங்களை விட வந்து தான் ரொம்ப மனுஷங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க உணராமல் அவங்க ஏதோ தன்னை ஒரு தெய்வமாக மாதிரி அப்படியே ஒரு மிகப்பெரிய பெரிய ஏதோ தேவதூதர்கள் மாதிரி சில பேர் காட்டிக்கிறாங்க. பட் அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே வந்து அது மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகத்தான் ஒரு புக்கை வந்து எழுதுறாரு. ஓகே, த மித் ஆஃப் தி பர்த் ஆஃப் தி ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து 1902 வந்து எழுதுறாரு. அது 1912 பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆகி அப்போ தான் இந்த நார்சிசம் அப்படின்னா என்னங்கிற ஒரு ரிசர்ச்சுங்கிறதே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு அது ஆல்மோஸ்ட் வந்து அது எண்டப்பில் இருக்கு. விச் மீன்ஸ் ஒரு நார்சிஸ்ட் அப்படின்னா யாருன்னா, தன்னை வந்து ஒரு சாதாரண மனுஷ நிலைமையில இல்லாமல் தன்னை ஒரு பெரிய கடவுள் மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு, ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது, இந்த மனுஷங்க செய்கிற எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன், முழுக்க வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், அதே நேரத்தில் மற்றவங்கள எப்பயுமே நான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் வந்து இந்த பூமியில் படைக்கப்பட்டதுங்கிறது நான் ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி, நான் வந்து ஒரு தேவதூதன் மாதிரி தன்னை நினச்சிக்கிற ஒரு அதீதமான இன்ஃபீரியாரிட்டியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்களை தான் வந்து, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை தான் வந்து நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப வரையறுக்கிறோம். இது பர்சனாலிட்டிஸுங்கிறதுக்கு சம்மந்தப்பட்டது இல்லாமல் இது வந்து முழுக்க ஒரு பர்சனாலிட்டி ஓரியன்டான டிசார்டர். இது ஒரு மனநோய். முக்கியமாக ஒரு 4 விஷயங்கள் இருந்தால் இவங்க நார்சிஸ்டா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது, அவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தான் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி, அந்த ஆஃபீஸையே தூக்கி நிப்பாட்டுற மாதிரி, குடும்பத்தையே தூக்கி நிப்பாட்டுற மாதிரி காட்டிப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ஸ். ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்கள ஜீரோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறதுல அவங்க ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. இப்போ நார்மலாக அந்த டாக்ஸிக் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை ஜீரோ பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஒரு கடத்துக்கு மேலே அவங்கள கடந்து போயிட்டாங்கன்னா, மேலே போயிட்டாங்க அப்படின்னா அது விட்டுருவாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தன்னுடைய சொந்த மனைவியாக இருந்தாலும், தன்னுடைய சொந்த புருஷனாக இருந்தாலும், தன்னுடைய அம்மாவாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், எல்லாத்தையுமே தனக்கு கீழே தான் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அதீதமான ஒரு ப்ளேம் ஷிஃப்டிங் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. மூணாவது முக்கியம் அப்படிங்கிறது கேஸ் லைட்டரிங். கேஸ் லைட்டரிங்னா அடுத்தவங்களை தாழ்ந்து நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்டே போய், நீ நினைக்கிறது எவ்வளோ தவறு பாரு, நீ எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ண வேண்டியது ஒன்றே தான், என் பேச்சை கேட்டு நீ அமைதியாக இருந்துரு அப்படிங்கிற அளவுக்கு கேஸ் லைட்டிங். அதாவது அவங்க நினைக்கிறதே தப்புங்கிற அளவுக்கு அவங்கள வந்து அந்த செல்ஃப் டவுட் அதிகமாக தூண்டி விட்டு நம்ப வைக்கிறது. இந்த மூணாவது முக்கியமான விஷயம். நாலாவது செல்ஃப் சென்ட்ரிக். எந்த ஒரு இடத்துலையும் எவ்வளவு எமர்ஜென்சியாக இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், அது எதையுமே யாரும் கண்டுக்கூடாது, என்ன மட்டும்தான் எல்லாரும் ஒரு ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்கை வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே பலவிதமான அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணக்கூடியவங்க தான் இந்த நார்சிஸ்ட். ஸோ இந்த 4 சைன் இருந்தால் ஒரு பர்சனை வந்து நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ணிடலாம். இந்த உலகமே இவங்களை சுத்தி தான் இயங்குது அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையோட இருப்பாங்கன்னு சொல்றீங்க. நடைமுறையில இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஏன்னா நார்மலாவே ஒருத்தருக்கு வந்து நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும், எல்லாரையும் விட நம்ம பெஸ்டா இருக்கணுங்கிறது எல்லாருக்குள்ளயுமே இயல்பா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்.
இது எப்படி நார்சிஸ்டுக்கும் நார்மலா இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வேறுபடுது? ஒரு நார்மலான பர்சன் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இப்படி 3 கேட்டகரியாக கூட நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரிங்கிறது பாசிட்டிவான பீப்புள் வச்சுக்கலாம். அவங்களும் ஒரு சுப்பீரியரான ஒரு நிலைமைக்கு போகணுங்கிறத யோசிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க, அதுக்கு எஃபோர்ட் போடுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் டாக்ஸிக் பர்சன்ஸ். அவங்க எந்த எஃபோர்ட்டும் போட மாட்டாங்க, ஆனால் அந்த நிலமையில பொலிட்டிக்கல் ஓரியன்டாக பாலிடிக்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. மூணாவது முக்கியமான ஆட்கள் அந்த இடத்துக்கு போனாலும் இதே மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணி மேலே வந்ததுக்கப்புறம் இந்த டாக்ஸிக்கான பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆக அப்படியே போக ஆரம்பிச்சிடுவாங்க. பட் நார்சிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அகைன் அண்ட் அகைன் தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கணவனா மாறுற வரைக்கும் அவங்க எல்லாம் அப்படியே பயங்கர பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. சரி, அதான் மனைவி கிடச்சிட்டால, எல்லாமே சரியாக போச்சு இல்லை, இப்போ அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்கா, விட மாட்டாங்க. கண்ட்ரோலுக்குள்ளேயே வந்தாலும் அகைன் அண்ட் அகைன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் திருப்பி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சைக்கோ மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆளுகளை 0 பண்ணணும், 0 பண்ணாலும் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இன்னும் அவங்கள மைனஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதான் மற்றவங்களுக்கு ஒரு நார்மல் ஆட்களுக்கு இருக்கிற முக்கியமாக அந்த நார்சிஸ்டுக்கும் ஒரு நார்மல் பர்சனாலிட்டிஸுக்கும் இருக்க வித்தியாசம் இருக்கு. ஒரு பொம்மை மாதிரி வச்சு பயன்படுத்திப்பாங்க இன்னொரு நபரை. ஓகே, அதுவும் அழகான பொம்மையா இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அது ஒரு அசிங்கமான பொம்மையா இருக்கணும். அசிங்கமான பொம்மையா எதுவுமே தெரியாத ஒரு பொம்மையா இருக்கணும். எதுவுமே அப்பதானே நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்க முடியும். ஒரு அசிங்கமான பொம்மையை வச்சு திறமையா நான் விளாண்டு காட்டுறேன்ல, இப்ப நான் தானே பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு நினைக்கணும்னு நினைப்பாங்க. நார்மலாவே நம்ம ஒருத்தவங்களை கேர் பண்றோம் அப்படின்னா சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி செய்யாத, தப்பாயிடும். இதெல்லாம் இயல்புல உள்ள கேரக்டர் தானே. இப்போ நான் சொல்றதுதான் இவன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நார்சிஸ்ட் மென்டாலிட்டியே. இந்த வித்தியாசம் எங்க இருக்கு? ஒரு நார்மலா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கேட்கறாங்க, கேட்காம போனாங்கன்னா அதை அப்படியே விட்டுறலாம்ல. பட் நார்சிஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா விட மாட்டாங்க. நீ இதை சொல்றதை கேட்காம போயிட்டியா, இன்னில இருந்து நீ தான் எனக்கு எதிரி. ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்கும். டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களாங்கிற ஒரு விஷயத்துல ஒரு சண்டை வரும். நீங்க காஃபி குடிச்சா இந்த நேரத்துல நல்லா இருக்கும்னு அவரு சொல்லுவாரு. ஸோ நீங்க அதை கேட்கணும். அது கேட்கலன்னா அவர் உங்களை கோச்சுப்பார். அந்த ஒரு விஷயத்த கேட்கலங்கிறதுக்காக உங்களை அவர் பழிவாங்க ஆரம்பிப்பார். பழிவாங்குற அளவுக்கு போவார். பழிவாங்குற அளவுக்குன்னா அடுத்து ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணி உன்னை இன்னும் எப்படி கீழே இறக்கி விடுறேன் பாரு, நீ சின்ன விஷயத்துல கூட என் பேச்சை கேட்காம போறேன்ல, அப்ப நான் அவனை எவ்வளவு கீழே இறக்கி விடுறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நார்சிஸ்ட்னு சொல்லலாம். இப்போ இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எந்தெந்த எக்ஸ்ட்ரீம்ல இது இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்? தாராளமா கிட்டத்தட்ட ஒரு ஒய்ஃபா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டுற அளவுக்கு, நானா தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன், நீயா செத்து போன சொல்ல மாட்டேன், நீயா தற்கொலை பண்ணி சாகுறன்னா சாகும், அந்த அளவுக்கு போற அளவுக்கு ஒரு மனைவியினுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு விஷயங்களை எதையுமே எந்த கேரும் பண்ணாம, அவங்களுக்கு ஒரு நோய் இருக்குங்கிறத டயக்னாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதுக்கு எந்த மெடிசன்ஸையும் வாங்கி கொடுக்காம அவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணுறதுலேருந்து தொடங்கி ஒரு பிரெக்னன்சி ஓரியன்டட்ல அப்படியே அபாண்டனா ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஆளா அந்த மனைவி விட்டுட்டு போறதுலேருந்து தொடங்கி அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டையோ அவங்களுடைய இந்த சொசைட்டிக்கும் அந்த மனைவிக்கு எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, இவங்களை அடிச்சா கேட்கறதுக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரைக்கும் இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை பண்ணக்கூடியவங்க தான் இவங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னா இவங்க ஒரு டிராமா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அப்போ எப்படி இவங்க இந்த மாதிரி அபியூசிவான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க? எல்லாமே இன்சைட்ல அவங்க அபியூஸ் ஓரியன்டான விஷயங்கள் செய்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட மனநோய்க்கு அதுதான் ஒரு அருமருந்தா அவங்களுக்கு இருக்கும். பட் வெளியில இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக வெளியில மட்டும் தன்னை ரொம்ப நல்லவங்களை போலவும் நிறைய ஆஃபர் பண்றது. இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று விட்ட சித்தப்பாவோட பையன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு போய் இவங்க ஐஃபோன் வாங்கி கொடுப்பாங்க. சம்மந்தமே இருக்காது. ஒரு லாஜிக்கலா பார்த்தீங்கன்னா அவங்க செய்யற எந்த விஷயத்துமே கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயங்களும் அதாவது அடுத்தவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ற விஷயங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இது ஏன்னா வெளியில கூடியவங்களுக்கு நல்லவங்களை காட்டிக்கணுங்கிற டிராமாக்காக. பட் அவங்களோட வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் தன்னுடைய பர்சனல் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஆட்களை தான் பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அந்த சர்க்கிள்குள்ள தான் அவங்களோட பிஸ்னஸ் ஓரியன்ட் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் ஓரியன்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஓரியன்டான சர்க்கிளும் வர்றாங்க. இப்போ ஃபேமிலிக்குள்ள நார்சிசம் இருக்கும். இந்த மாதிரி இப்போ வேலை பார்க்குற இடங்கள்லையும் நார்சிஸ்ட் பர்சனாலிட்டி காமிப்பாங்களா? அவங்க நிறைய காமிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலைங்கிறது முக்கியம் இல்லை. ஈவன் தன்னுடைய ப்ரமோஷன் மேலே போகணுங்கிறத விட ரொம்ப முக்கியங்கிறது எல்லாரும் தனக்கு கீழே இருக்கணும். அவங்க ஒரு நார்மல் பர்சனாக 4 பேர்த்து கூட கொலீக்ஸாக வேலை பார்த்தாலும் அந்த 4 பேரும் என்னுடைய பேச்சை கேட்கணும். இப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆஃபீஸ் ஓரியன்டாக அவங்களுடைய கொள்கையாக இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு பொம்மை மாதிரி மற்றவங்களை வச்சு பயன்படுத்துவாங்க, அதுவும் அசிங்கமான பொம்மையா தேர்ந்தெடுப்பாங்கன்னு. இந்த பொம்மை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கும் கண்டிப்பா. இந்த பொம்மையை அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? அதை பொறுத்த வரைக்கும் சரியான டேர்ம்ங்கிறது விக்டிம். இந்த விக்டிம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா முழுக்க யார் ஒருத்தவங்க எமோஷ்னலி அடிக்டா இருக்கிறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி. இப்போ சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. இப்போ யார்ட்டையாவது ஒருத்தவங்க பேசுனீங்கன்னா ஈஸியாக அவங்க கூட ஈஸியாக மிங்கிள் ஆயிடுவாங்க.
அந்த மாதிரியான விக்டிமை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. யார் ஒருத்தவங்க அறிவு ரீதியாக லாஜிக்கல் ஓரியன்டாக பெரிய அளவில் கேள்விகளை கேட்காம எல்லாத்தையும் அசெப்ட் பண்ணுற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வர்றாங்களோ அந்த மாதிரி ஆட்கள் தான் தனக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு அந்த விக்டிமை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க ஒரு வேளை வந்து ப்ரொஃபஷனலி ஜெயிச்சவங்க ஒரு ஆளாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் எமோஷ்னலி ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப லாங்கிங்கில் இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் ஒரு விக்டிமாக அந்த பர்சன் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஈவன் இந்த மாதிரி விக்டிம் நிறைய பேர் நம்மகிட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்க. அவங்களும் எப்படி இருப்பாங்கன்னா முழுக்க முழுக்க எமோஷனலி ஆக்குபைடாக இருப்பாங்க. லாஜிக்கலாக நம்ம சில விஷயங்கள் எடுத்து சொல்கிறோன்னா அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலி ஆக்குபைடாக அந்த ஒரு கோட் டிபெண்டன்சியில் எல்லாத்தையும் வந்து சார்ந்து இருக்கிறது, எல்லாத்தையும் எமோஷனல் ஓரியன்டாக முடிவு இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஆளாக இருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு நார்சிஸ்டனுடைய பர்ஃபெக்ட் பேராக நார்சிஸ்ட் நினைப்பாங்க. இந்த இமோஷனலி இருக்க பர்சன் சொல்றீங்களா, இப்போ அவங்களோட கேரக்டர்ஸ் என்னவா இருக்கும்? இமோஷனலா ஒரு பர்சன் இருக்காங்கன்னு எப்படி சொல்றது? எஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இப்போ லாஜிக்கலாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலாக ஒரு பர்சன் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லாஜிக்கலாக போய் சொல்கிறீங்க அவங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்குது, இதை இந்த மாதிரிலாம் நீங்கள் திருத்திக்கலாம்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது தடவையும் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அவங்கள கண்டிக்கிற அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து அவங்கள தண்டிக்க மாட்டீங்க. ஓகே. அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து எப்படியாவது இந்த எமோஷனலாக முடிவெடுக்கிறவங்க இதான். லாஜிக்கலாக ஆக்சுவலி அவங்கள பொறுத்த வரைக்கும் 2வது தடவை கண்டிச்சிருக்கலாம், 3வது தடவையும் இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள மேலே ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கலாம். பட் இந்த மாதிரி லாஜிக்கலாக போகாமல் அந்த பர்சன் எந்த ஒரு பர்சனாக ஈவன் உங்களுக்கு பெரிய கனெக்ஷனே இருக்காது, பட் அவங்க மேலே ஓவர் கிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா அவங்களால ரொம்ப பரிதாபம் பார்க்கறது, ஓவராக எம்பத்தைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பர்சன் எமோஷனலி ட்ரிவனாக இருக்கிறாங்க. இவங்க எடுக்கிற முடிவுகளுக்கும் லாஜிக்காக ஆக்சுவலி எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். ஓகே. முழுக்க எமோஷனல் ஓரியன்டாக நிறைய மனுஷங்க எனக்கு வேணும், எப்பயுமே மனுஷங்க கூட நான் இருக்கணும், அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஈஸியாக மற்றவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க. ஈஸியாக மற்றவங்க நம்புவாங்க. அதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. 4வது முக்கியமான பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு நிறைய நேரங்களில் சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக தான் இந்த மாதிரி எமோஷனல் ஓரியன்டான ஆட்களாக ஒரு விக்டிமை வந்து மாறுறாங்க. தட்ஸ் அ மேட்டர். இப்போ இந்த இமோஷனலாக இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு இந்த நார்சிஸ்ட் என்ன மாதிரிலாம் ப்ளே பண்ணுவாங்க? அவங்களுடைய முழுக்க அந்த அதிகார பசியை தீர்த்துக்கணும். அவங்க வந்து பயங்கர இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போனா ஒரு சுப்பீரியரான தன்னை வந்து ஃபீல் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி தான் வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அதுக்கு இவங்களை வந்து ஒரு ஃப்ளைங் மைக்கி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் விஷயத்தையும் ஆப்போசிட்டில் அந்த விக்டிம் தான் செய்யணும். அதே நேரத்தில் அவங்க வந்து எந்த கிரெடிட்டையும் நம்ம எடுத்துக்கூடாது. கிரெடிட் எல்லாத்தையும் நான் பண்ண மாதிரி ஒரு இதை எடுத்துக்கணும். அவங்ககிட்ட வந்து ஐடியாஸ் வாங்கிக்கணும். நான் பண்ண மாதிரி இப்போ நான் தான் வந்து அந்த ஐடியா எனக்கு உருவாச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்க எடுத்துப்பாங்க, நார்சிஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் சக்ஸஸ் ஒருவேளை ஹஸ்பண்ட் நார்சிஸ்டா இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ஒய்ஃப் இப்போ ஏதோ ஒரு ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த சக்ஸஸ் ஒய்ஃபுக்கு கிடையாது, அது நான் பண்ணி கொடுத்ததுனால அந்த ஒய்ஃப் மேலே வந்தாங்க அப்படின்ற மனநிலையில இப்போ அந்த நார்சிஸ்ட் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. முழுக்க அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி அந்த சக்ஸஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பெனிஃபிட்டையும் இவங்க முழுக்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சக்ஸஸ் மூலமாக ஒரு பெரிய ப்ரமோஷன் வருது, ஒரு பெரிய இன்சென்டிவ் வருது, ஒரு பெரிய அமௌண்ட் வருது, ஒரு அவார்டு வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த அவார்டு அப்படியே இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுப்பாங்க. அதில் ₹1 கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு கார் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த காரை நார்சிஸ்ட் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, விக்டிமை பயன்படுத்தவே விட மாட்டாங்க. ஆனால் அந்த கார் அந்த விக்டிமால தான் வந்திருக்கும். ஆனால் அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அவங்கள விடவே மாட்டாங்க. அதே மாதிரி ஊரில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் இவங்க சொல்லி வச்சுருப்பாங்க, நான் இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தேன், நான் இவ்வளோ கடுமையாக உழைச்சதுனால தான் அந்த பர்சனால் சக்ஸஸ் ஆக முடியாது. ஆக்சுவலி ஒரு நார்சிஸ்டனுடைய ஒரு ஒய்ஃபுங்கிறது சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். அவ்வளோ சக்ஸஸ்க்குலாம் அவங்க போக விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் இவங்க முன்னேறாங்க, ஃபினான்ஷியலி கொஞ்சம் மேலே வர்றாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு பதட்டமாயிடும். எங்கே நிறையா ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக என்னை விட்டுட்டு போயிடுவாளோங்கிற ஒரு பயங்கர பதட்டம் வரும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் 0 பண்ணியே தான் வச்சுருப்பாங்க. என்ன நீ உழைச்சாலும் நீ என்ன பண்ணாலும் அந்த சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துரு, மற்றபடி நீ ஃபினான்ஷியலி 0வாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருப்பாங்க. சோசியல் ரெகக்னைசேஷனை மேக்ஸிமம் இந்த விக்டிமுக்கு வந்து கொடுக்க விட மாட்டாங்க நார்சிஸ்ட். அதான் முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய கூண்டு மாதிரி ஒன்றை கட்டி வச்சுட்டு உள்ள ஒரு கிளியை போட்டிருப்பாங்க. அந்த கிளியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தூரம் பறக்குது அப்படின்ற மாதிரி, பெரிய சைஸ் கூண்டா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. அதே மாதிரியான விஷயங்கள் தான். வெளியிருந்து பார்க்கும்போது அந்த கூண்டு தெரியாது, உள்ள இருக்க கிளிக்கு மட்டும் தான் தெரியும் அந்த கூண்டு. That's how it is. இப்போ இந்த நார்சிஸ்ட் அப்படின்றது ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா அது ஒரு தனி மனிதர் சார்ந்து, அந்த தனி மனிதர் வந்து ஒரு அம்மாவா இருப்பாங்க, அப்பாவா இருப்பாங்க, அண்ணனா இருப்பாங்க, ஃப்ரெண்டா இருப்பாங்க, லவ்வரா இருப்பாங்க, இப்படி வெரைட்டி ரோல் பிளே பண்ணுவாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நடிப்பாங்களா, இல்லை எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி நான் பெரிய ராஜா அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருப்பாங்களா? மேக்ஸிமம் அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கிட்டையுமே தான் ஒரு பெரிய ராஜாங்கிற மாதிரி ஒரு இதைத்தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து அந்த டாமினேஷன் மென்டாலிட்டிங்கிறது இருக்கும்.
பட் அவங்களுடைய அவுட் சைட் ஆஃப் தட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த க்ளோஸ் சர்க்கிளை தவிர அவுட் சைடில் அந்த சொசைட்டிக்கு தன்னை வந்து அப்படியே ரொம்ப நல்லவங்கள போல, அப்படியே இது மாதிரி ரொம்ப பொலைட்டாக இருக்கவங்கள போல காட்டிப்பாங்க. நார்சிஸ்டுக்கு இவங்க வந்து அம்மா, இவங்க அப்பா, இவங்க வந்து இவங்க அப்படிங்கிற எந்த விதமான பவுண்டரிஸும் கிடையாது. அவங்க எல்லாத்தையும், அவங்களுக்கு கோவம் வந்ததுன்னா எல்லாத்தையும் திட்டுவாங்க. அப்பா அம்மா எல்லாத்தையுமே திட்டுவாங்க. நீங்கள் வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களை போல ஒரு அம்மாவோட பாசம் இருக்கக்கூடிய ஆள் யாருமே இல்லைன்னு காட்டிப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா தெரியும், அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கேர் வேணும்னா அந்த ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் கூட இவங்க வந்து பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு 10-15 நாள் அம்மா ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க, ஒரு தடவை கூட வந்து பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வல்கராக இருக்கக்கூடிய ஆளாக வந்து இவங்க இருப்பாங்க. இந்த இப்போ ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருப்பாங்க இவங்க? ரிலேஷன்ஷிப்லேயே முழுக்க முழுக்க இதே மாதிரி தான். இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது நம்ம விக்டிமை மற்ற வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கிற பேர். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவங்க ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த விக்டிம் வந்து ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இதுக்குள்ள நான் சொல்றதை மட்டும் தான் நீ கேட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை முழுக்க முழுக்க அப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. இவங்க ரிலேஷன்ஷிப் கொடுக்கக்கூடிய மீனிங்கிறது வேற. இந்த ட்ரெடிஷன் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண் வந்து சமம் கிடையாது, பெண்ணை இப்படி தான் வச்சிருக்கணும் அப்படி தான் வச்சிருக்கணும் அந்த ஒரு ஃபிலாசபியும் கொடுத்துக்குவாங்க. அண்ட் ரிலீஜியஸ் ஓரியன்டான ஃபிலாசபிலாம் இருக்குல்லையே அதையும் கொடுத்துக்குவாங்க. முழுக்க முழுக்க ரிலீஜியஸ் ட்ரெடிஷனு சொசைட்டி ஓரியன்டு. சொசைட்டியில் என்ன வச்சுக்கோங்கன்னா பெண்கள்லாம் தனியாக போய் வேலைக்கெல்லாம் போனாங்கன்னா நாளைக்கு நிறைய அப்யூஸ் ஆகும், உன்னை யாராவது அப்யூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுடைய வல்னரபிலிட்டி ட்ரிகர் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் தனக்கு சாதகமாகவும் விக்டிமுக்கு ஆப்போசிட்டாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அது மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, பெண்களுக்கு வெளியில பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லி இப்போ இது எல்லாமே நார்மலா மக்கள் வந்து அக்கறையில சொல்ற மாதிரி தானே இருக்கு. இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னா இதை பண்ணாத அப்படின்னு ஒரு அக்கறையில ஒன்று சொல்லுவாங்க. இது எங்க நார்சிஸ்ட் கிட்ட இருந்து வேறுபடும்? எஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி வந்து உண்மையிலேயே ஒரு பர்சனை பார்த்து இந்த பர்சன் கிட்ட இனிமேல் நீ பழகாத, இந்த பர்சனுடைய கேரக்டர் தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உண்மையிலே நீங்க அனலைஸ் பண்ணி அந்த பர்சனுடைய வெல்ஃபேருக்காக நீங்க சொல்லுவீங்க. அந்த பர்சன் கிட்ட நீங்க பழகாம இருக்க பட்சத்துல இந்த பொண்ணை நீங்க பாராட்டுவீங்க, சூப்பர் பரவாயில்ல நீ கரெக்டா இருக்கேன்னு சொல்லுவீங்க. இவ்வளவுதான் உங்களுடைய ரோல்ங்கிறது முடிஞ்சு போயிடும் இல்லையா, ஒரு சிஸ்டரா நீங்க இருக்கீங்க பட்சத்துல. ஆனா இதே ஒரு நார்சிஸ்ட் சிஸ்டர்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்சன் கூட பழகாதன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல மத்த எந்த பர்சனோடையும் பழகாது. உனக்கு ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கவே கூடாது. சொசைட்டி கூட ஒட்டுமொத்தமா சம்பந்தங்கிறது ஒன்று இருக்கவே கூடாது. அம்மா அப்பா கூடயும் உனக்கு கனெக்ஷன்ங்கிறது இருக்கவே கூடாது. நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு விஷயங்களை தான் கேட்கணும். சிஸ்டரா இருக்கிற பட்சத்துல இந்த அளவுக்கான ஒரு விஷயங்களை செய்வாங்க. இதுதான் வந்து நார்மல் பர்சனுக்கு இவங்களுக்கு இருக்க டிஃப்ரெண்ட். அதாவது மற்றவங்க எல்லாம் ஒரு பர்சனுடைய வெல்ஃபேருக்காக அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க, கொஞ்சம் இது பண்ணாதங்கிறதுக்காக சொல்லுவாங்க, அந்த வல்னரபிலிட்டியை பார்த்து சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து வெல்ஃபேருக்கு இல்லாம டாமினேஷனுக்காக சொல்லுவாங்க. இதுதான் இங்க நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. அது ஏன் இப்படி பண்றாங்க? மற்றவங்க கூட தொடர்பே இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் நார்சிஸ்ட் நினைக்கிறாங்க? அதுக்கான காரணங்கிறது அவங்களுக்குள்ள இயல்பாவே அந்த மனநோயினால வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிவியரான இன்செக்யூரிட்டி. இந்த இன்செக்யூரிட்டி எல்லாம் பொதுவாக நமக்கு இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் எப்படி இன்செக்யூரிட்டி இருக்குன்னா அது ஒரு கண்டிஷனல் ஓரியன்ட் இன்செக்யூரிட்டி இருக்கும். இப்போ நம்ம ஒரு தேர்ட் பர்சனுடைய ரிலேட்டிவனுடைய வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஒரு மாதிரி யார் நம்மளை என்ன பார்ப்பாங்களோ, ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம போகும்போது ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். இதெல்லாம் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் கண்டிஷனல் ஓரியன்ட், விச் மீன்ஸ் அந்த கண்டிஷன் இல்லைன்னா நம்ம நார்மலா இருக்கும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டிங்கிறது அன்கண்டிஷனல். விச் மீன்ஸ் எந்த காரணமும் இல்லைன்னா கூட இவங்க இன்செக்யூரா தான் இருப்பாங்க. அந்த இன்செக்யூரிட்டியை போக்குறதுக்காக தனக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக்கணும்ட்டு இந்த மாதிரி நிறைய விக்டிமை வந்து கட்டமைச்சு தனக்குள்ள இது பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த விக்டிம் இருக்கிறனால என்னென்ன யூசஸ்னா இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் அவங்க செஞ்சிருவாங்க. இவங்களுக்கு தேவையான கிரெடிட்ஸை எல்லாத்தையும் அவங்க செஞ்சு அந்த கிரெடிட்ஸை வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்க என்னைக்கு ராஜா மாதிரி வாழலாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அதுக்கு ஒரே காரணம் இவங்களுக்குள்ள இருக்க அந்த இன்செக்யூரிட்டி, அந்த இன்ஃபீரியாரிட்டி, அதை வந்து இது பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து பண்றாங்க. அதனாலதான் எது கொடுத்தாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. சரி நீ என்னை டாமினேட்டே பண்ணிக்கப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், அப்பயாவது நீ அமைதியா இருப்பியானா இருக்க மாட்டாங்க. இல்லை இன்னும் பண்ணு, இதை பண்ணு, இப்படியே கீழே போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளால எதை பண்ண முடியாதோ அந்த ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அதை பண்ண முடியலன்னா பத்தியா நீ எவ்வளவு சொன்ன, பத்தியா நீங்க இந்த விஷயத்த பண்ண முடியல பாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறது. இப்படியே மாதிரியான ஒரு விஷயங்களை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் இது ஒரு மனநோயின்னு நம்ம சொல்றோம். They will never be satisfied and they have this much insecurity. இந்த விக்டிம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல தெரிய வரணும் தானே, தெரிய வராமலே இருப்பாங்களா? எப்படி நம்மள வந்து இவங்க டாமினேட் பண்றாங்க, இவங்க நம்மள இப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ணி யோசிக்க வைக்கிறாங்க, அது எதுவுமே அந்த விக்டிமுக்கு தெரியாமலே இருப்பாங்களா எப்படி? அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொன்னோம், அவங்க வந்து ஒரு எமோஷனலி அடிக்டான ஒரு ஆளா இருக்கிறாங்க விக்டிம். இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, நிறைய பேர் வந்து இன்னைக்கு கவுன்சிலிங் வர்றவங்க தெளிவா தெரிஞ்சிருக்கு, சார் என்னோட ஹஸ்பண்டோ இல்லை என்னோட ஒய்ஃபோ இவங்க நார்சிஸ்ட் சார், எனக்கு நல்லா தெரியுது, அவங்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து தெளிவா தெரியுது அவங்க ஒரு நார்சிஸ்ட். ஆனா அவங்க கிட்ட இருந்து என்னால வெளில வர முடியாது.
ஏன் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி அப்படி, இல்லை என்னுடைய ஃபியூச்சர் அப்படி, என்னோட சைல்டு அப்படி, அப்படி இப்படின்னு பல கதைகள் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான கதை என்னன்னா, இவங்களுக்கு அவங்களால வெளியில வர்றதுக்கு அந்த ஒரு கோ டிபெண்டன்சிங்கிறது தடுக்கும். இவங்க இயல்பாகவே தனியாக விடும்போது இவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னா, இவங்க ரொம்ப ரொம்ப ஆன்சியஸாக, ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிற, சோசியல் ஆன்சைட்டி இருக்கிற, இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க. இவங்களுக்கே தெரியாமல் இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நார்சிஸ்ட் தான் வந்து தனக்கான செக்யூரிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஒரு வேலை நார்சிஸ்ட் கிட்ட வந்து பிரிஞ்சு வந்தால் என்ன ஆகும்னா, இவங்களுக்கு ஒரு ஃபியர் ஆஃப் அபாண்டன்ட் இருக்கு. எங்கன்னா மற்ற நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் நான் சரியான கான்ட்ரிபியூஷன் கொடுக்காதனால எல்லாரும் என்னை கைவிட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கும். இப்போ நார்சிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் கூட தப்பெல்லாம் பெருசாக அவர் எடுத்துக்க மாட்டார். அவருக்கு ஒரு டார்கெட் இருக்கும், அதையே தான் புஷ் பண்ணிட்டு இருப்பார். ஒட்டு மொத்தத்தில் உங்களை அவர் வெளியே விட மாட்டார் இல்லையா? அந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அந்த பையனாக இருந்தாலும் அவங்க வந்து உங்களை வெளியே விட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபியர் ஆஃப் அபாண்டன்ங்கிறது அங்கே ரிசால்வ் ஆகுது இல்லை? ஸோ இந்த எமோஷனலே இருக்கக்கூடிய இந்த விக்டிம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்னால அந்த பர்சன் மேலே ஒரு அதீதமான அட்டாச்மெண்ட்டை வச்சிருக்கிறாங்க. இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம எவ்வளவு சொன்னாலோ, இந்த அவேர்னஸ் மூலமாக எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களால அது வந்து வெளில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க வாலண்டியராக ட்ரை பண்ணி, சார் நான் என்னுடைய லைஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் சார், இந்த எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க நார்மல் ரிலேஷன்ஷிப்பில், மற்ற சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு எந்த எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி அதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேலே இந்த நார்சிஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. அந்த அட்டாச்மெண்ட் வெளில வந்துடுவாங்க. ஸோ ஈஸியாக வந்து வெளில வந்துடுவாங்க. இதான் ஒரு சைக்கலாஜிக்கல் வே. அது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அதை மன்னிச்சு விடுறாங்க அப்படிங்கிறது ஒரு நார்மலான இயல்பு தானே. அது வந்து எப்படி ஒரு நார்சிஸ்டிக் கேரக்டரா மாறும்? ஒரு மன்னிச்சு விடுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகுதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ என்னதான் இருந்தாலும் அதுக்காக அந்த பர்சன் எக்ஸாக்டா தெரியுது, அந்த பர்சன் வந்து இல்னஸ்ல இல்லை, அவர் வந்து நடிக்கிறாருன்னு தெரியுது. சரி நடிக்கிறாரு, அவருக்கு தேவையான கேரை கொடுப்போம் அப்படின்னா அந்த பர்சன் என்ன செய்யறாருன்னா, எக்ஸாக்டா எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கும்போது ஒரு ப்ரப்போசல் ஓரியன்டான விஷயங்களை பேச போகிறோம், இனிமேல் நீங்கள் லீவ் போடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதை அந்த நார்சிஸ்ட் கிட்டே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. எக்ஸாக்டாக கரெக்டாக இவர் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை வந்து நிகழ்த்தி ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்து லீவ் போட வச்சிருவாரு, அந்த ப்ரமோஷனை வந்து தட்டி கழிக்க வைப்பார். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த விக்டிம் ஏன் லீவ் போடுறாங்க? இதுதான் வந்து நம்ம ஒரு எமோஷனலி அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் அந்த நார்சிஸ்ட் கிட்ட இருக்கு. நார்சிஸ்ட் சொல்றதெல்லாம் செய்யணும்னு அவங்களே அவங்கள வந்து அப்படி செல்ஃப் மேனிபுலேட் பண்ணிக்கிறாங்க. இதான் அவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அண்ட் பாருங்களேன், இப்போ ஒரு யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு காய்ச்சல், எனக்கு வந்து தலைவலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நடிப்போம், எல்லாம் பண்ணுவோம், ரைட்டு. யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஒரு பெரிய சிவியர் இல்னஸ் இருக்கு, டாக்டர்கிட்ட போய் பொய்யா சொல்லி நான் ஒரு 5-10 நாள் வந்து நான் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் பக்கத்தில் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனுக்கு முக்கியமான நாள், அந்த நாளில் வந்து இந்த மாதிரி அட்டென்ஷன் பண்ணுவாங்களா? பண்றவங்க தான் வந்து மனநோயாளிகளாக இருக்கிறாங்க. இது ஒரு டாக்ஸிக் பர்சன் கூட பண்ண மாட்டாங்கல்ல. அதான் இங்க பெரிய டிஃபரன்ஷியேஷன். இது எவ்வளவு முக்கியமான நாளா இருந்தாலும், எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் தன்னோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களை நார்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா பாத்துக்கிட்டீங்கன்னா, நார்சிஸ்ட் கூட ஒரு தடவை கூட வெட்டிங் ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே சொல்றேன், வெட்டிங் மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வாழ்றாங்களோ அத்தனை வருஷம் வரைக்கும் அந்த வெட்டிங் ஆனிவர்சரியில வந்து அந்த விக்டிம் வந்து அழுகாம இருக்கவே மாட்டாங்க. அவங்களை எப்படியாவது அழுக வச்சிருவாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு முக்கியமான நாள்ல நான் அவனை அழுக வைக்கிறேன், அழுக வச்சாலும் கூட நீ வெளியே போக மாட்டேங்கிற பாரு, நீ என்னையவே நம்பி இருக்க பாரு, இதை விட ஒரு பெரிய அட்டென்ஷன் என்ன எனக்கு வேணும்? இதுதான் ஒரு எமோஷனல் சப்ளை. திஸ் இஸ் வாட் கியூரியஸ் இட் இஸ். இந்த நார்மலாவே இப்ப நிறைய வீடுகள்ல இது நடக்கும். நல்ல நாள் பெரிய நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே சண்டை, பயங்கரமான ஒரு சண்டையா இருக்கும். இன்னைக்கு கூட இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலையான்னு நிறைய பேர் வெளியில, ஆண்களா இருந்தாங்கன்னா சட்டையை எடுத்து போட்டு வெளில போயிடுவாங்க, பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா உள்ள உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இது வந்து சமுதாயத்துல இயல்பா நிறைய இடங்கள்ல நடக்கிறது தானே. இது எங்க இருந்து இதுதான் நார்சிசம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு கண்டிஷனலா தான் இருக்கும். இப்போ சில ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிலேட்டிவ் சைடில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருப்பார், இவர் அவமானப்படுத்தியிருப்பாரு, இருந்தாலும் அவங்க வந்தே ஆகணும்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொண்ணோட தாய் மாமனா இருப்பாங்க, அவங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க, அவங்க வர்றதுனால இந்த ஃபங்க்ஷனுங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது, அதனால இவங்க வெளில போகிறாங்க. மற்றபடி வந்து இவங்களுக்கு ஃபங்க்ஷன்னா பிடிக்கும், அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் கண்டிஷனல் ஓரியன்டட். ஏதாவது சாலிடான ஒரு காரணம் இருந்தது, ஆமா, அந்த காரணத்தினால இவங்க இப்படி செய்யறாங்கன்னா கண்டிப்பா அது மனித இயல்புன்னு சொல்லலாம். பட் காரணமே இல்லாம நீ ஜஸ்ட் உங்க அம்மா கூட பேசுறதுனாலேயே வந்து இங்க வீட்டுல ஒரு பெரிய பிரளயம் வெடிக்குது, ஒரு பெரிய சண்டை நடக்குதுன்னா, முக்கியமா உங்களுடைய பிரதர் அவர் வந்து இப்போ ஒரு புதுமான புகையில வச்சிருக்கிறாரு, அதுக்கு நீ போகக்கூடாது, அதுக்கு உன்னை போகக்கூடாத அளவுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும்,
அதை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும். ஏன்னா வீடு கட்டிட்டால அவன் எப்படி இதாக இருக்கலாம் உருப்பிட முடியும் அப்படின்னு அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸை வந்து நார்சிஸ்டால மட்டும் தானே யோசிக்க முடியும். தட்ஸ் மேட்டர். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே தெரிஞ்சுக்க முடியுது நார்சிஸ்ட் வந்து ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது. ட்ராமானா நமக்கு தெரிஞ்சிடும்ல, என்னடா ஏதோ ட்ராமா பண்ணுறான் அப்படின்றது. அது தெரியாமலே எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்க? ஒன்றும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான எல்லாம் கிடையாது. இவங்க பண்ணுறது ட்ராமா, இவங்க பண்ணுறக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லா விதமான விஷயமும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் எல்லாரும் குடும்பம் அழிஞ்சு போயிடக்கூடாது, குடும்பம் வந்து இது பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் எல்லாரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கன்னா அவ்வளோ டேலண்டான ஆட்கள் கிடையாது. ஆனால் வெளியில் சொல்லிப்பாங்க, நான் வந்து ஏதாவது பண்ணேன்னா யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. இயல்பாகவே ஒரு ஹியூமன் வந்து என்ன காரணத்துக்காக பண்ணுறான் அப்படிங்கிறத இன்னொரு ஹியூமனால் கண்டுபிடிக்க முடியும். அந்த இன்டெலிஜென்ட்ங்கிறது நமக்கு இருக்குது. அதுதான் வந்து இன்னொருத்தவங்கிட்ட வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வெப்பன். இல்லை, இந்த இமோஷனலாக இருக்கவங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு அன்பை கொடுக்குறாங்கன்னு தானே நான் நம்புறாங்க இவங்க. அப்போ அவ்வளோ அன்பானவங்களா என்ன நார்சிஸ்ட்? எஸ். இந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் இப்போதான் இந்த எமோஷனல் விக்டிம்னுடைய பிளேங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒருவேளை அன்புக்காக இருந்தா, ஒருவேளை அன்பா இருக்கிற மாதிரி இருந்தா, சரி இதெல்லாம் செய்யறாரு உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் நம்ம புரிய வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு, சரி இதெல்லாம் செய்யறாரு ஓகேதான். பட் அதே நேரத்துல மற்ற மாதிரி விஷயங்கள்லாம் என்னை விட்டு கொடுக்காம இருந்திருக்காருல்ல, இது வரைக்கும் அவர் டிவோர்ஸ்னு என்னை பத்தி பேசுனது இல்லை, இது வரைக்கும் என்னை அடிச்சிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு, பட் என் டிவோர்ஸ்னு ஒன்று போனதில்லை, இது பண்ணதில்லை. அப்போ அதுலலாம் வந்து கரெக்டாக தானே இருக்காரு. குழந்தைங்க விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல 2 விஷயத்துல வந்து நார்சிஸ்ட் வந்து மற்றவங்ககிட்ட நல்லவங்களா காட்டிக்கணுங்கிறதுக்காக கரெக்டாக இருப்பாங்க. அந்த விஷயத்த அவங்க எடுத்துட்டு வருவாங்க. ஓகே, எடுத்துட்டு வந்து இதுலெல்லாம் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களையே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு விக்டிமுக்கு என்ன எமோஷனலி ரொம்ப இம்பேலன்ஸாக இருந்தாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சாலும் அவங்களையே காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களே பயங்கரமாக புஷ் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே நார்சிஸ்டனுடைய அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க. திஸ் இஸ் வாட் தே ஆர். இப்போ இந்த நார்சிஸ்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஃபேமிலியோ இல்லை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேளை எப்படியோ ஒரு புத்தி வந்துருச்சு, ஏதோ கவுன்சிலிங் ஏதோ பண்ணி ஒரு புத்தி வந்துருச்சு அந்த இமோஷனலாக இருக்கக்கூடிய ஆளுக்கு, அவங்க இப்போ இந்த நார்சிஸ்ட்டை விட்டு விலகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த நார்சிஸ்ட் பண்ணக்கூடிய குரலி வித்தையெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க அவங்க? ஆக்சுவலாக அந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் அந்த லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்றது. ஓகே, அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, முழுக்க இப்போ எப்படி நார்சிஸ்ட் இருந்தாங்களோ அவங்க கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. ஒரே நாள்ல மாறிடுவாங்க. இவ்வளவு நாள் நான் பண்ணது எல்லாத்தையும் தப்புன்னு அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் பண்ணதுதான், ஆமாதான், சரி இனிமேல் வந்து நீ நல்லபடியா இருந்துக்க. ஓகே, நீ நல்லாவா இருந்துக்கிறேன் என்ன அர்த்தம்னா, நீ இனிமேல் தப்பா மாத்திக்க. இவ்வளவு நாள் நான் தவறு பண்ணது காரணம் நீ ஒரு தப்பு பண்ணியிருப்பல்ல, அதனால தானே நான் இப்பெல்லாம் தப்பு பண்ணியிருப்பேன், அதனால நீ அந்த தப்பை மாத்திக்க. கடைசி வரைக்கும் உங்களை லவ் பாமிங்காவே இருந்தாலும் கூட அதுலயும் உங்களை கன்வின்ஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப நான் எடுத்தோடனே லிட்டரலா அவங்க காலில் விழுந்து நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் எடுத்தோடனே நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அப்ப நீங்க வர்றீங்க அதை நம்பிங்கன்னா திருப்பி உங்களை நான் டாமினேட் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இப்போ நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால டாமினேட் பண்ண முடியாது. அதனால அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டாங்க. பட் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகுது, ஆப்போசிட்டில் இருக்கவங்க பயங்கர கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க போகிறதுங்கிறது டிவோர்ஸ். ஒன்று டிவோர்ஸ் இல்லை, இது அடித்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் தான், அவன் மேலே போட்டானே நீ அவ்வளோதான். ஏன்னா ரெக்கார்டு இருக்குல்ல, அது எதுக்கு நம்ம விடுவேன், சட்ட ரீதியாக போவோம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்போ வந்து காலில் விழுது. ஓகே, காலில் விழுந்துட்டு இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் உனக்கு தெரியாதா, அப்படியா இப்படியா, நீ போய் இப்படி நினைக்கலாமா, எல்லாமே உன்னுடைய பாசத்தினால தான் செஞ்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காலிலேயே விழுவாங்க. அந்த ஒரு விஷயத்த செய்வாங்க. அதே மாதிரி மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் தன்னை பயங்கரமா ஒரு விக்டிம் ரோல் வந்து பிளே பண்ணுவாங்க. நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அவங்க வந்து போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க, அவளுக்காக இவ்வளவு செஞ்சனே, அவளுக்காக இவ்வளவு செஞ்சனே, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்களா. பெட்டிங் பண்ற அந்த டே 1லயே வந்து அவங்க ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. என்னன்னா, இந்த பர்சனை நான் வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ண போறேன், ப்ராபப்ளி இந்த பர்சன் வந்து என்னை விட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அந்த நேரத்தில் என்னென்னலாம் பண்ணலாங்கிறத முதலையே முடிவு பண்ணி ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஆல்ரெடி நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே ஆல்ரெடி எல்லாத்துக்கிட்டையுமே உங்களை பத்தி நெகட்டிவா சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களோ அவங்க சம்மந்தமே இல்லை, உங்க ரிலேட்டிவ்ல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசியிருப்பாங்க, அவங்க குடும்பமே அவங்ககிட்ட நீங்க பேச மாட்டீங்க, ஆனா இவங்க மட்டும் போய் பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்க. பிடிச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் அந்த நேரங்கள்ல எல்லாத்தையும் கிளப்பிடுவாங்க. ஃப்ளை மங்கீஸ் மாதிரி எங்கெங்க இருந்து உங்களுக்கு ஃபோன் வருதுன்னே தெரியாது. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின்ல மீட் பண்ணியிருப்பீங்க ஒரு ஃப்ரெண்டை, அவருக்கு ஃபோன் போட்டு இவர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பேசி அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீங்க என்னமோ பிரிஞ்சுட்டீங்களாமே, நீங்க சேர்ந்துருந்து ஏன் சேர்ந்துருக்கூடாது, முக்கியமா குழந்தைகளை வச்சு அடுத்தது குழந்தையினுடைய ஃபியூச்சரை வச்சு இது பண்றது. அந்த மாதிரி குழந்தையினுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும், நாளைக்கு நீ டிவோர்ஸ் வாங்கிட்டா நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், நாளைக்கு உன்னுடைய குழந்தைய நீ எப்படி சமாளிப்ப, நீயே ஒரு தத்தி, உனக்கே ஒன்றும் தெரியாது, நீ எப்படி சமாளிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்.
4வது முக்கியமானது லீகல் ஓரியன்டான விஷயங்களை வச்சு மிரட்டுறது. அவரே வந்து இல்லை அந்த பர்சனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்க எல்லா விதமான அபியூஸ் எனக்கு பண்ணிருக்கீங்கன்னு அவங்க முதல்லயே போய் லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இவங்க போய் கோர்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி போய் நிற்பாங்க. ஏன்னா விக்டிமனுடைய மனப்பான்மை எனக்கு வரட்டும் கோர்ட்ல முதல்ல அப்படின்ட்டு போய் நிற்பாங்க. இவங்க போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் உட்காந்துட்டு லவ் பாமி அங்கே எல்லாத்துக்கிட்டையும் பண்ணி பாவம்பா இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனை நீ மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறியே, அதான் எல்லாத்துக்கிட்டையும் ஏற்றுட்டு வந்திருக்காங்க நீ பண்ண வேண்டியதான்ட்டு லீகலா ஒரு ப்ரெஷரையும் போடுவாங்க. ஸோ இந்த பர்சன் கிட்ட இருந்து வர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இது எல்லாமே லவ் பாமிக்குள்ள வரும். இதே வந்து ஒரு கப்புள் அப்படிங்கும்போது பிரிஞ்சுக்கலாம், டிவோர்ஸ் இருக்கு, லவ்னா ஏதோ பிரேக்கப் பண்ணலாம். இப்போ ஃபேமிலியில அப்படி ஒரு நார்சிஸ்ட் ஃபேமிலியில போய் ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியும்? எஸ், ஒரு ஃபேமிலியே ஒட்டுமொத்தமா ஒரு ஃபேமிலியே இருந்ததுனாலும் கூட அந்த ஃபேமிலியில இருந்து வெளில வர வேண்டியதுங்கிறது அந்த விக்டிமுடைய கடமை. வெளியில வர்றது மட்டும்தான் சொல்யூஷனா? வேற என்ன சொல்யூஷன் இருக்க முடியும்? தெரியல, கேக்குறேன். அஃப்கோர்ஸ் எஸ். ஏன் சொல்றேன்னா இது ஏன் வெளியில வர்றது மட்டும் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க அந்த நார்சிஸ்ட் வந்து உங்களை பத்தி என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, நீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு ஹோப்பை கொடுக்குறீங்க அவங்களுக்கு. ஸோ தட் என்ன அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னா உங்களை எப்படியெல்லாம் டாமினேட் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. நீங்க அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான், உங்களை டாமினேட் பண்றது. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு உங்களுடைய கெரியர் பார்க்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் இருக்காங்க அவங்கள பார்க்க வேண்டியது இருக்கு, மற்ற சொசைட்டியை பார்க்க வேண்டியது இருக்கு, ஒரு பேர் வாங்க வேண்டியது, எல்லாமே அடுத்தடுத்த கடத்து நம்ம போக வேண்டியது இருக்கு. ஆனா அவங்க எதையுமே செய்ய விடாத போது இட்ஸ் அ மேட்டர். இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு நார்சிஸ்டனுடைய அப்பான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்னுடைய பையன் வந்து என்னை வந்து பெருசா கண்டுக்கவே மாட்டேங்கிறான், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், இவனுக்குலாம் நீங்க ஹையர் போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்க்கக்கூடிய ஆபீஸுக்கு இவங்க மெயில் பண்ணியிருக்காரு. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். பண்ண உடனே அங்க இருக்க மேனேஜர் எல்லாரும் ஹச்ஆர்ல இருந்து எல்லாரும் பார்த்து என்ன பண்ணி இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு பர்சனா இருக்க, அப்ப இவ்வளவு நாள் எங்ககிட்ட நீ நடிச்சுக்கிட்டு இருந்தியா, இந்த ஹார்ட் ஒர்க்லாம் சும்மா வந்து பேருக்காக நீ செஞ்சுட்டு இருக்கியா, அப்ப நாளைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீ பண்ணுவியான்ட்டு அவங்க அப்படியே வந்து திரும்பிடுவாங்க. எந்த ஒரு இடத்துலயும் இந்த சமுதாயத்துல உங்களை நல்ல பேர் வாங்க விடவே மாட்டாங்க. எஸ், நீங்க கடைசியா யாருக்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு உங்களோட போனுடைய லாக்னுடைய நம்பர் கூட அவங்களுக்கு தெரியும். நீங்க கடைசியா யாருக்கிட்ட பேசுறீங்க, அடிக்கடி யாருக்கிட்ட பேசுறீங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த ஆளை ஸ்பாட் பண்ணுவாங்க. அவங்க அடுத்து உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு மன ரீதியாக டார்ச்சர் கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் போய் கத்துறது, அவங்க வீட்டில் போய் ஃபர்ஸ்ட் சொல்லி பார்க்கறது, இல்லை அவங்க வீட்டில் போய் கத்துறது, ஒட்டு மொத்தத்தில் அவங்க 2 பேர்த்தனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்து விட்டுருவாங்க. நீங்க எந்த கட்டத்தில் என்ன நீங்க பண்ணாலும் உங்களால அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியாது. நீங்க பயங்கரமா உழைப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ஆனா அந்த ரெகனைசேஷன் வரும்போது தட்டி விட்டுருவாங்க. இப்போ இந்த விக்டிம்க்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அதையும் போய் கெடுத்து விட்டுருவாங்க. கண்டிப்பா கெடுத்துருவாங்க, ஈஸியா கெடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லைல்ல. போய் ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்திடுறது, இல்லை நேரடியாக ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறது, இல்லை ஆஃபீஸ்க்கே வந்துடுறது. ஒரு தடவை வந்து அப்படி இப்படின்னு அப்பா உனக்கு நான் இவ்வளோ செஞ்சேனே நீ என்னை வந்து சரியா பார்க்க மாட்டேங்கிறியா அப்படி இப்படின்னு ஒரு டிராமா கிரியேட் பண்றது. ஓகே, சண்டை போடாம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி விக்டிம் அப்ளை பண்ணா அப்ப எல்லாத்தோட ப்ரெஷர் அவங்க மேல வரும் தானே. ஓகே ஓகே. இப்ப இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல மாட்டிக்கிட்டு இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து, மற்ற இது நாங்கள் எஃபோர்ட் எடுக்கிறேன், நான் நார்சிஸ்டையும் சமாளிக்கிறதுக்கு இவ்வளோ பயங்கர ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும், எல்லாத்தையும் நான் எஃபோர்ட் எடுக்கிறேன்னா இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா இது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ். இது கடைசி வரைக்கும் அவங்க வந்து வெளியில வர்றது வரைக்கும் அது வந்து முடிய போறதே இல்லை. அவங்கள நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது, அவங்கள நீங்க ஜீரோவாக்கவும் முடியாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ எமோஷனலியாவும் சரி பிசிக்கலாவும் சரி அவங்ககிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்குறது மட்டும்தான் ஒரே கடமையா நமக்கு இருக்க முடியும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அதை விட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வர்றதுதான் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இது நான் உங்க வீடியோஸ் பார்த்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச சில பேர்ட்ட நான் சொல்லும் பொழுது அவங்கள தனியா விட்டோம்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல. அவங்க என்னை டாமினேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா அவங்க பாவம், அவங்கள தனியா விட்டா அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படி பண்ணிப்பாங்களா என்ன நார்சிஸ்ட்? ரொம்ப சிம்பிளா நான் ஒன்று சொல்றேன். அவங்க எது பண்ணிப்பாங்க பண்ணிக்கலங்கிறத ஒரு ஓரமா வச்சிடலாம். அவங்க இப்போ ஒரு க்ளோஸ்டு ரூம்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் மேம், அங்க நீங்க ஒரு தடி ஒரு பாம்பு இந்த 3 பேர் தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஒரு பாம்புங்கிறது முழுக்க முழுக்க உங்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பாம்பை நீங்கள் கிராஸ் ஓவர் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த டோரை வந்து திறக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பாம்பை அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? அது நம்மள கொத்த வந்துச்சுன்னா நம்ம அடிக்க, அது உங்களை டார்கெட் பண்ணுது, அது உங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஒன்று மேக்ஸிமம் நான் வெளியில போறதுக்கு எல்லா விதமான ட்ரைனிங் பண்ணுவேன், முடியாத பட்சத்தில் அந்த கம்பை எடுத்து வேற என்ன பண்ண முடியும். அந்த நேரத்தில் நான் பாவம் பரிதாபம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஒன்று நம்மளோட உயிர் போகும், இல்லை அந்த பாம்போட உயிர் போகும். இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வர முடியும். இட்ஸ் அ மேட்டர். நான் என்னைக்காவது கொசு எனக்கு கடிக்குதுன்னா என்னைக்காவது நான் பச்சாதாபம் காட்டியிருக்கேனா? பிகாஸ் இப்படிதான் நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் செட் படைக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டாப் கிரியேச்சரா வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா கிரியேச்சரையும் கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் சொசைட்டி இன்னைக்கு டாப்ல இருக்கு. அதாவது உணவு சங்கிலியில நம்ம தான் ஃபர்ஸ்டா இருக்கும். அதுக்கான காரணங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு பிரெயின் ஒர்க் ஆகுது.
எதெல்லாம் த்ரெட்டனாக இருக்கோ அந்த விஷயத்துலலாம் விலகி தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்துருக்கோம். நான் போய் ஒரு சிங்கத்துக்கிட்ட வந்து நான் கருணையை வந்து நான் காட்டிக்கிட்டு அந்த சிங்கம் திருப்பி எனக்கு கருணை காட்டும்னு நம்ம நினச்சோம்னா அது நம்மளுடைய முட்டாள்தனமாக தான் இருக்க முடியும். அது ஒரு கோ டிபெண்டன்சி நேச்சருங்கிறதா புரிஞ்சுக்கணும். இந்த நார்சிஸ்ட் அபியூஸ்ல மாட்டின ஆட்கள் வெளியில வந்த பிறகு அவங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஈஸியா வெளியில வந்துடலாம். ஆனா அந்த இவ்வளவு நாளா பட்ட ட்ராமா இருக்குல்ல, அதுல இருந்து வெளியில வரணும்னா அவங்க என்ன பண்ணலாம்? ஈவன் இதை இப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான ஆட்களை பொறுத்த வரைக்கும் சில நார்சிஸ்ட் வந்து வயசாகி செத்தே போயிடுவாங்க, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிடுவாங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இறந்து போனதுக்கு அப்புறமும் இப்போ அந்த நார்சிஸ்ட் கிடையாது, அது சம்மந்தப்பட்ட எந்த டார்ச்சரும் கிடையாது. அதுக்கு முன்னாடியே டார்ச்சர் இருக்கும், இப்போ அந்த டார்ச்சரே இல்லை. இது பண்ணதுக்கு அப்புறமும் இந்த விக்டிம் வந்து அந்த நார்சிஸ்ட்டை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப பயங்கரமா மிஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய இன்செக்யூரிட்டினால, அந்த எமோஷனலே ஒரு பவுண்டப் ஆயிருக்காங்கல்ல, அந்த இன்செக்யூரிட்டினால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். உண்மையிலேயே ஒரு விக்டிம் வந்து இந்த மாதிரி நார்சிஸ்ட் மாதிரியான அபியூஸ் கிட்ட வைக்கிறதுங்கிறது பாசமோ பந்தமோ நேசமோ எதுவும் கிடையாது. இது அவங்க இன்செக்யூரா இருக்கிறாங்க, அதுக்காக இவங்க வைக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் எப்போ போகும்னா, இந்த விக்டிமுக்கு எப்போ இந்த இன்செக்யூர் மென்டாலிட்டி சரியாகுமோ அப்பதான் இவங்களை வந்து விட்டு கொடுக்க முடியும், மனசளவில் அவங்க கிட்ட இருந்து வெளில வர முடியும். அப்படி வெளில வரும்போது தான் ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். இல்லைன்னா இவங்களே வாலண்டியராக என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஏன்னா இந்த நார்சிஸ்ட் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த லீகல் ஓரியன்டாக வந்து எல்லாம் நெருக்கடி கொடுத்ததுக்கப்புறம் நார்சிஸ்ட் ஒரு இடத்துல அமைதியாயிருவாங்க. அமைதியானதுக்கப்புறம் இந்த விக்டிம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்த்துக்கள் மெசேஜ் அனுப்புவாங்க. தீபாவளி வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், இதெல்லாம் அனுப்புவாங்க. எதுக்கு அனுப்புறாங்க இந்த விக்டிம்? அனுப்புனா என்ன ஆயிடும்? சும்மா இருந்த இதை நம்மளே வந்து ஊதிக்கு எடுத்த மாதிரி வந்து சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கு எடுத்த மாதிரி திருப்பி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது எங்க இருந்து நடக்குது? ஸோ சொசைட்டியில் நார்சிஸ்ட் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு நிறைய விதமான சான்சஸ் அப்படிங்கிறது, நிறைய விதமான ரிசோர்ஸ் இருக்குது. லீகலாகவும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங் ஓரியன்டாக நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. எல்லாமே இருந்தும் கூட அந்த விஷயத்தை எதையும் யூஸ் பண்ணாமல் திருப்பி நீங்கள் போகிறீங்கன்னா அது ஒரு அட்டாச்மெண்ட்னு சொல்லாமல் அதை வேற என்ன சொல்ல முடியும்? ஓகே, இந்த இமோஷனலா வீக்கான ஆட்களுக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை நல்லா வந்து நார்சிஸ்ட் பயன்படுத்திப்பா. எக்ஸாக்ட்லி. ஓகே, அதுல இருந்து அவங்க ஹீல் ஆயிட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நார்சிஸ்ட் வந்து தூக்கி போட்டு வந்துட முடியும். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.